வணக்கம் நண்பர்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரிவியூவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நாளுக்கு அப்புறமா இவங்க இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ப்ரிவியூவில் இவங்க பெருசாக வந்துட்டு ஸ்டோரியை ரிவீல் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக காட்டிட்டு அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைனை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரை எதிர்க்கிற இன்னொரு மேலதிகாரி. ஸோ எதுக்கு நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க, என்கவுண்டர் வந்து எதுக்குமே சொல்யூஷன் ஆகிடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மேலதிகாரி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய கிளாஷாக கூட இந்த திரைப்படம் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ப்ரிவியூங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்காக நம்ம வேட்டையன் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறாரு, ஸோ வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே இந்த ஒரு ப்ரிவியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணவே கிடையாது. பட் இவங்க இந்த ப்ரிவியூவில் காட்டின ஒரு சில ஷார்ட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதைத்தான் இந்த விட நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. Do you know who these officers are? இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? அமிதாப் பச்சன் சாருக்கு போயிட்டு பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய வாய்ஸை கொடுத்துருக்காங்க. இது சுத்தமாக எனக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு இது கரெக்டாக செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அமிதாப் பச்சனுக்கு தமிழ் வாய்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ரோனாச்சாரியாரின் மகன், என் பெயர் அஸ்வத்தாமன். அவருக்கு போய் பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸை கொடுத்ததுங்கிறது சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு தாங்க சொல்லுவேன். ஒரு பணி எடுக்க முடியல, ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா. ஸோ அந்த சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போதைப் பொருள் கடத்துறது, அப்புறம் கப்பலில் போதைப் பொருள் கடத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எவனை கூப்பிட்டாலும் பொருள் இறக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிக்கிற மாதிரியும், அதுக்கு எஸ்பிங்கிற பேரில் எமன் வந்திருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதாவது இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எவன்லாம் ஈடுபடுறானோ எல்லாருமே வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறாரு நம்ம வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பாட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு போல. ஸோ அதனாலே பயந்துட்டு அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது சிட்டியில் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி தான் தர்பார் திரைப்படத்துலையுமே வந்துட்டு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த படத்தில் ஸ்டார்டம் ஓவராகவே இருக்கும். ஸோ சும்மா சூப்பர் ஸ்டார்ன்ட்டு அவரையே தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணிட மாட்டாங்க வேட்டையன்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் இந்த படத்துலையுமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தலைவரையாக தான் ஓவராக தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேட்டையன் திரைப்படத்திற்கு அனிருத் மியூசிக் போடாமல் வேற யாராவது மியூசிக் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டார்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். சூப்பர் ஸ்டார், தலைவர் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை ரீதியாக ஏதாவது ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அனிருத் மியூசிக் தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தலைவரை வந்துட்டு எலவேட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கு. ஜெயிலர் மாதிரியான ஒரு ஆக்ஷன் திரைப்படத்திற்கு அந்த ஸ்டார்டம் இருந்தால் ஓகே தான். பட் வேட்டையன் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கதை ரீதியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி படத்துக்கும் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டார்டம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவாள். அது இல்லாமல் பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். பட் நம்ம அனிருத் இதுலேயும் அதே வேலை தான் பார்த்து வச்சுருக்காரு. நம்ம ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. ஸோ அடுத்ததாக இப்போ தான் அந்த வில்லர்கள் வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வேட்டையன் இருந்தால் எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிட்டே இருப்பான், அதனால் 4 பப்ளிக்கை வந்துட்டு நம்ம கொலை பண்ணிடலாம். ஏதோ ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை பிடிச்சி கொலை பண்ணிட்டு அவங்களையும் வந்துட்டு வேட்டையன் தான் என்கவுண்டர் பண்ணான், நான் சூப்பர் ஸ்டார் தான் வந்துட்டு போட்டு தள்ளினாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புரளியை பரப்பி விட்டோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது கதை எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு கேரக்டர் டக்குன்னு பார்க்குறப்போ ஜெயிலரில் வந்து வர்மன் கதாபாத்திரம் அவர் தான் வந்துட்டு நினைவுக்கு வராரு. ஸோ அந்தளவுக்கு இவரும் ஸ்ட்ராங்காக இருப்பாரான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நம்ம தலைவர் வந்துட்டு ஒரு போட்டில் நின்று ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மேக்ஸிமம் இந்த திரைப்படம் வந்துட்டு இந்த கடல் மூலமாக ட்ரக்ஸை கடத்துவாங்கல்ல, ஸோ அது பேஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடல், போட்டு இதே தான் அடிக்கடி காட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராணா டகுபதி பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்காரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துட்டு காட்டுறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் எல்லாரையுமே வந்துட்டு அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல, சும்மா யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேஸை மட்டும் காட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. பட் அதில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை. ஸோ இவருடைய லுக்கை பார்க்கும்போது இவர் எந்த மாதிரியான ஒரு ரோலில் வரப்போறாருன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே கெஸ் பண்ண முடியல. அதாவது ஒரு வில்லனாகவே வரப்போறாரா அல்லது வில்லனுக்கு அடியாளாக வருவாரா
இல்லை ஏதாவது பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரியான ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷேடில் வருவாரான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. பட் இவரை வச்சு தான் படம் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஏன்னா ஃபகத் ஃபாசில் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகனை தூக்கிட்டு வந்து ஒரு ரோலில் போட்டிருக்காங்கன்னா அந்த ரோல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும். அதனால தான் இவரை மாதிரி ஒரு ஆக்டரை தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவருடைய அந்த போர்ஷன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறது தாங்க ஈகராகவே வெயிட் பண்ணிருக்கோம். இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஸோ அடுத்ததாக நம்ம தலைவரை நோக்கி கேட்குறாங்க, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருமா, அதுதான் ஹீரோயிசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு நம்ம தலைவர் வந்துட்டு விளக்கம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது என்கவுண்டருங்கிறது வெறும் கொலை மட்டும் கிடையாது, அடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்லேருந்து அவரோட விளக்கத்தையுமே கொடுக்குறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதை போகலாம். என்கவுண்டர் தான் வந்துட்டு பெஸ்ட்டு, எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் என்கவுண்டர் தான் சொல்யூஷன் நினைக்கக்கூடிய நம்ம ஹீரோ. என்கவுண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் இந்த கதை போகுது. ஸோ எதுக்காக என்கவுண்டர் பண்ணுறாரு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ரு தான். பட் அமிதாப் பச்சன் சாருக்கும் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் நடக்கக்கூடிய அந்த கிளாஷாக கூட இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி கதை ஓரியன்டாக வரக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்தா ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா நான் வந்து தலைவர், நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு அவர் எலவேட் பண்ணுற மாதிரி தான் படங்கள் வந்துட்டு இருக்கே தவிர, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகோ சப்ஜெக்ட் கதை ஓரியன்டான கான்செப்ட் இப்போ தான் இவர் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வரக்கூடிய கூலி கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. பட் அதை கரெக்டாக நம்ம ஞானவேல் அவர்கள் எடுத்துட்டாருன்னா நம்ம தலைவர் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பார்க்கலாங்க. அண்ட் கடைசியாக நம்ம அமிதாப் பச்சனும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த போலீஸ் காஸ்டியூமில் அவ்வளோ சூப்பராக இருந்தாருன்னே சொல்லலாம். ஜெயிலரை விட இதில் கொஞ்சம் எங்காக தாங்க இருக்காரு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போக போக எங்காயிட்டே போகிறாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை கோர்ட்டில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு கோர்ட் செட்டப்பில் தான் தெரியுது. ஸோ அவர் அமிதாப் பச்சனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டு எதனால் என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்ட புல்லட்டுக்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்க போல். ஸோ அந்த ஒரு சீனில் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாரு நம்ம தலைவர். அந்த சீனே கூஸ் பம்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தாவே தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த வேட்டையின் திரைப்படத்தினுடைய ப்ரிவியூவை பார்த்துட்டீங்க, யாருக்கெல்லாம் இந்த படத்தின் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்மை மட்டும் எனக்கு தூக்கிட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வேட்டையாடு விளையாடுலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி கூலாக அந்த ஒரு பிஜிஎம்மை போட்டிருப்பார் ஹாரிஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூடில் வந்துட்டு இந்த ஒரு படம் இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு. போயும் அனிருத் மேலேயே தான் எல்லாரும் போய் விழுகிறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வேட்டையின் திரைப்படத்தினுடைய ப்ரிவியூவை நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த ப்ரிவியூ பார்க்கும்போது என்னென்ன தாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.